வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கிராம்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிராம்பு நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டு இருக்குது. இது நமக்கு செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கும், வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை கிராம்பு குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் கிராம்பு அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த நன்மைகளோடு சேர்த்து கிராம்பில் நிறைந்திருக்கக்கூடிய இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றும் தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான ஆரோக்கிய மேம்பாட்டிற்கு கிராம்பை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கிராம்பு உட்கொள்வது செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்குது. எனவே தினமும் ஒரு கிராம்பை உட்கொள்வது செரிமான நொதிகளினுடைய உற்பத்தியை தூண்டி உணவு முறிவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கிராம்பு அஜீரணம், வீக்கம் அல்லது மலச்சிக்கல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்றதாக அமையுது. கூடுதலாக கிராம்பு உட்கொள்வது குமட்டல் மற்றும் வயிற்று அசௌகரியத்தை போக்குவதற்கு பயன்படுகிறது. மேலும் கிராம்பு செரிமான பிரச்சனைகளுக்கு இயற்கையான ஒரு தீர்வளிக்கிறது. ஸோ நமக்கு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு கிராம்பு எடுத்துக்கலாம். இதன் மூலமாக வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, குறிப்பாக சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் பிரச்சனை, இது எதுவுமே இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமான செரிமான அமைப்பு பெறுவதற்கு கிராம்பு உதவிகரமாக இருக்கும். வாய் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு கிராம்பு எடுத்துக்கொள்ளலாம். நீண்ட காலமாக பாரம்பரிய மருத்துவத்தில் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவக்கூடிய முக்கிய மூலிகைகளில் ஒன்றாக கிராம்பு அமையுது. இதன் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆன்டிசெப்டிக் பண்புகள் ஈறு நோய்கள் மற்றும் பர்சுதீவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு கிராம்பை மென்று சாப்பிடுவது சுவாசத்தை புத்துணர்ச்சி அடைய செய்வதோட வாய்ப்புண்களை குறைக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பல்வெளியை போக்குவதற்கும் கிராம்பு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு. பொதுவாக கிராம்புகளில் இயற்கையான மயக்க மருந்து காணப்படும். இது பாதிக்கப்பட்ட இடத்தை தற்காலிகமாக உணர்வடைய செஞ்சு பல்வெளியிலிருந்து நமக்கு நிவாரணம் அளிக்கும். ஸோ நமக்கு இந்த ஈறுகள் ரத்தம் கசியக்கூடிய பிரச்சனை, பல்வெளி, ஈறுகள் ரத்தம் கசிஞ்சு வீக் ஆகிறதால பற்கள் விழுவது போன்ற அபாயம் எதுவுமே இருக்காது. வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு வாயு சுகாதாரம் மேம்படும், சுவாச புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். கிராம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கிராம்பு. அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கிராம்பு கொண்டிருக்கிறதால நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடும். நாள்பட்ட அலர்ச்சியின் காரணமாக இதய நோய், கீழ்வாதம் மற்றும் இன்னும் பிற புற்றுநோய்கள் நமக்கு இந்த மாதிரி பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் ஏற்படலாம். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, கீழ்வாதம், மூட்டுவலி, முடக்குவாதம் எல்லாமே நாள்பட்ட அலர்ச்சி தான். இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடியதற்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வேணும். அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் வேணும். அந்த பண்பு கிராம்பு நமக்கு கொடுக்கும். இது அனைத்திற்குமே சிறந்த தீர்வாக கிராம்பு நீர் அமைகிறது. ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு பண்புகள் நமக்கு கிடைக்கும். இது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைப்பதற்கு உதவிகரமாக அமையுது. கிராம்பு மூலம் நாள்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடிய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். இது தவிர தினசரி உணவில் ஒரு கிராம்பு சேர்த்துக் கொள்வதன் மூலமாக விரைப்புத்தன்மை, மூட்டு வலி போன்றவற்றை குறைக்கிறதோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே அது பங்களிக்கும். ஸோ குறிப்பாக நம்ம நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கெல்லாம் கிராம்பு நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் கிராம்பு. ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு கிராம்பு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளுமே ஒரு கிராம்பு சாப்பிடுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைவது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய திறனை கிராம்பு அதிகரிக்குது அப்படின்றதாக தான். கிராம்பில் அளவுக்கு அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. குறிப்பாக ஒரு கிராம்பில் இருக்கக்கூடிய யூஜனால் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய செல்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும். ஸோ இந்த மாதிரி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, காய்ச்சல் போன்ற இந்த பொதுவான நோய்களை தடுக்கலாம். அன்றாட வழக்கத்துக்கு இன்றியமையாத ஒன்றாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதுக்கு கிராம்பு உதவிகரமாக இருக்கும். இதனால் புதுவிதமாக சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவும் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு கிராம்பு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோய்க்கு மருந்தாக கிராம்பு அமைகிறது. நீரிழிவு நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ் தங்களுடைய அன்றாட உணவில் கிராம்பு சேர்த்துக் கொள்வதன் மூலமாக ரத்த சர்க்கரையினுடைய அளவை அவங்களுடைய பிளட்ல ரத்த சர்க்கரையுடைய அளவை நிர்வகிக்கலாம். இது
இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்துவதன் மூலமும் சிறந்த குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கிறதன் மூலமும் கிராம்பு இரத்த சர்க்கரையை சீராக்குவதற்கு உதவுவதாக குறிப்பிடப்படுது. குறிப்பாக டைப் 2 நீரிழிவு பேஷண்ட்ஸ், அதாவது டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அல்லது நிலைமையை உருவாக்கக்கூடிய அந்த டைப் 2 சுகர் ப்ராப்ளம் வரக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய அந்த அபாயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிராம்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே கிராம்பை வந்து ஒரு கிராம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தொடர்ந்து உட்கொண்டோம் அப்படின்னா சீரான மற்றும் நிலையான ரத்த சர்க்கரையினுடைய அளவை நம்மளுடைய ரத்தத்தில் பராமரிக்க முடியும். ஸோ இது போல நிறைய மருத்துவன்மைகள் கிராம்பில் இருக்கு. அதை தொடர்ந்து பயன்படுத்தி நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.